வணக்கம். உடுமலைப்பேட்டை ஈசல்தட்டு கிராமத்தைச் சேர்ந்த மணியன் என்பவர் உடலை அவர் வசித்து வந்த மலைவாழ் மக்கள் குடியிருப்புக்கு கொண்டு செல்ல சாலை வசதி கிடையாது. சடலத்தை தொட்டியில் கட்டி 5 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான சாலையில் உறவினர்கள் தூக்கிச் சென்றனர். இறந்த பின் இறுதி சடங்கு செய்யக்கூட இத்தகைய சிரமங்கள் சந்தித்து வருவதாக அவர்கள் சோகத்துடன் கூறினர். இந்த அவலநிலை மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான். சரியான குடிநீர் வசதி கிடையாது, ஆலை வசதி கிடையாது, பள்ளிக்கூடங்கள் சரியாக கிடையாது. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. மேலும் அவர்கள் சொல்லும்போது ஆனைமலை புலிகள் காப்பகம் வனச்சரகங்களில் 15க்கு மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்றன. சரியான சாலை வசதி கிடையாது. அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரும் காதில் போட்டுக்கொள்வதாக தெரியவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னதான் 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதா. இதுவரை சாலை போடவில்லை. 59 லட்சம் என்னாச்சு தெரியல. இந்த அவலநிலை இங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய மலைவாழ் கிராமங்களில் மிக மோசமாக உள்ளது. திராவிட மாடல் ஆட்சியின் அவலநிலைக்கு இது ஒரு உதாரணம். ஜெய்ஹிந்த்.